கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 1:17, 2 கொரிந்தியன்ஸ் 1:17. இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? 2 கேள்வி கேட்குறாரு. நான் என்ன வீணா யோசிச்சேனா இல்லை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? என்கிட்ட ஆமான்னு சொன்னால் ஆமாம் தான், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் போகும்போதும் இருக்கலாம், இல்லை வரும்போதும் வரலாம். கர்த்தருக்கு சித்தமானா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னதே உடனே நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் வீணா யோசிக்கிறேன், இல்லை நான் என் மாம்சத்தில் நினைக்கிறேன், ஆவியானவர் வழிநடத்துதல் பிரகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் நினைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதான். இதை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்ன? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ என்ன? நான் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கலை, வீணாயும் சிந்திக்கலை. நான் ஒரு திட்டம் போடுறேன் இப்படி வரலான்னு சொல்லி, ஆனால் அந்த திட்டத்தில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களில் நான் திட்டம் போடுற திட்டம் அது கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். இப்போ ஆபிரகாமை ஊர் பட்டணத்திலிருந்து கானானை நோக்கி கிளப்பி வந்தது யாரு? தேராகு. அது அதுக்கப்புறம் தேராகு ஆரானில் இறந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிற நீ வா அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன்னை ஊர்லேருந்தே நான் கிளப்பி வர வச்சேன். ஊர்லேருந்து அவர் நேரடியாக கூப்பிடல, யார் மூலமாக? தேராகுகிட்ட அந்த இருதயத்தில் போட்டார். தேராகு நினைச்சாரு வரணும்னு. அப்போ என்னென்னா, கர்த்தர் சில நேரங்களில் சிலரை கொண்டு சில காரியங்களை செய்ய முடியும். இப்போ அதே மாதிரி ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை கொண்டு நீ எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மோரியா மலைக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் என்ன, அதே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இதை போகும்போது கத்தியை போட்டு பிள்ளையை கொல்ல போகும்போது என்ன சொல்கிறாரு? இல்லை, பிள்ளையாண்டான் மேலே நீ கத்தியை போடாத, ஏன்னா நான் உன்னை விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக. அப்போ கர்த்தர் மனம் மாறுறாரா? இல்லை. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை சோதிப்பதற்காக கர்த்தர் சில காரியங்களை சொல்லிட்டு அதை மாற்றக்கூடிய காரியம் உண்டு. ஏனென்றால் நாம் முழுமையாக கர்த்தரை நம்பி வாழுகிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்கு. அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட ஆமான்னா ஆமாதான், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற காரியம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் போகும்போது வர்றதா, பின்னாடி வர்றதா, இல்லை வர்றேன், இல்லை 2வது முறை வர்றதா வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தானே ஒழிய நான் ஆமா இல்லைன்னு மாற்றி சொல்கிறவன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய பேருக்கு இங்கே எங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு மற்றும் என் கூட பழகுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை தான், 2க்கு மிஞ்சி என்கிட்ட வேறு காரியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் சொல்லும்போது அதை மாற்றக்கூடிய காரியத்தை நானும் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்லுவது போல நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் நல்லவங்க நினச்சி நம்ம வேலையை கொடுப்போம். ஆனால் அவங்க சரியாக செய்யாத போது, இல்லை அது சரியான முறையில் இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு மற்றவங்கள்ட்ட கொடுப்போம். ஒரு சிலர் இவங்க நல்லா செய்ய மாட்டாங்களோ சோதித்து பார்க்கறதுக்காக கொடுத்து பார்ப்போம். அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அதை மறுபடியும் நிறைய காரியங்கள் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அப்போ என்னென்னா, நம்ம ஆமாம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு குழப்பத்தில் இல்லை மாம்சத்தில் முடிவெடுக்கிறதில்ல, இல்லை வீணாயி முடிவெடுக்கிறதில்ல. மாறாக நாம் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம். அப்போ தேவ ஆவியில் வழிநடத்தப்படும் போது நான் மாம்சமான மனுஷனாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பகுத்தறியக்கூடியவனாக, அதை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ என்ன, நிறைய திட்டங்கள் என் மனசில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறதா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேனா, அதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான காரியம். நம்ம கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுவது போல வாழ்ந்தோன்னா
அப்போ என்ன, நம்முடைய ஆம் இல்லை என்பது ஆம் இல்லையாக இருக்கும். சில நேரங்கள் அது மாறும்போது நம்ம என்ன, அது தேவன் என்ன நோக்கத்திற்காய் நம்ம அதை செய்ய சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்மளால் வாழ முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம மாம்ச சிந்தையில் போராடாமல், மாம்ச சிந்தையில் முடிவெடுக்காமல் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்களாய் வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆமாண்டவரே, மாம்ச சிந்தையாய் இல்லாமல் தேவ சிந்தையோடு தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.